அல்லாஹ் ஒரு சட்டத்தை போட்ட உடனே பூமியில அது நடைமுறைக்கு வந்து எல்லா நிலையிலும் ஒரு தனி மனிதன் இருக்கான், அவங்கிட்ட அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி ஆயிருது, சர்க்கிள் என்ன ஆயிடுச்சு, இப்போ பெருசாயிருச்சு. அப்ப அந்த குடும்பமே சேர்ந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுது. இது ரெண்டாவது ஸ்டேஜ். மூன்றாவது ஒரு சொசைட்டி, ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு பகுதி, ஒரு கிளை, ஒரு கோத்திரம் அப்படிம்போம்ல, ஒரு கிளையினர், ஒரு கோத்திரத்தினர், ஒரு சின்ன ஒரு தலைவன் இருப்பான், அவனுக்கு கீழே ஒரு 100 பேர் இருப்பான். இவன் வந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. இது வந்து அடுத்த ஸ்டேஜ். கடைசி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, முழு அளவுல முழு உலகமும் அல்லாஹ்வுக்கு பணிஞ்சு நடக்கிறது. அல்லாஹ்வுக்கு பணிஞ்சு, அல்லாஹ் சொல்றான்ல, அல்லாஹ் இந்த உங்களை வந்து மனிதர்களை பணிவதற்காக தவிர வேற எதற்காகவும், அதாவது தொழுவதற்காக நம்ம அட்டாச் பண்ணிடுறோம், என்னை வணங்குவதற்காக, ஆபுது அப்படின்னா அடிபணிவதற்காக. அல்லாஹ் வந்து நம்ம உலகத்தை படைச்சதே வந்து நாம அடிபணிஞ்சு நடக்கிறதுக்காகத்தான் படைச்சிருக்கோம். இங்க நல்லா புரிஞ்சுங்க, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு படைப்பு தேவையே இல்லை. வானம் பூமியில் இருக்கக்கூடிய சப்பஹல் இல்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி அப்படிங்கிறான். இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய பொருள் வந்து அவனை போற்றி புகழ்ந்துட்டு இருக்கு. அதனால வந்து அவனுக்கு போற்றி புகழ்றதுக்கு ஒரு புது படைப்பு தேவையில்லை. அதைத்தான் மலக்குகளும் கேட்கறாங்க, நாங்க தான் இருக்கோமே, நீ ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை வந்து நீ செய்யற அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்கறாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், எனக்கு இதோட ரீசன் என்னங்கிறது உனக்கு தெரியாது, நீ கம்முனு இரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தடுத்துடுறான். அதே சமயம் அவங்க படைக்கப்படும் போது கூட அல்லாஹ் சொல்றான், பூமியில் ஒரு கலீஃபாவை நாம் உண்டாக்க போகிறேன்னு தான் அல்லாஹ் சொல்றான். அப்போ இங்க வேலையே வந்து, அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, உலகம் வந்து ஏதோ உருவாக்கப்பட்டுருச்சு, நாம வந்துட்டோம், ஏதோ வந்துட்டோம், ஒரு வேலை ஒரு டார்கெட்டும் கிடையாது. அது வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு அல்லாஹ் ஒரு காரணமும் தெரியாது, ஒன்றும் தெரியாம உலகத்தை முடிச்சிருவான். கிடையாது. உலகம் படைக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு, உலகம் முடிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது தன்னுடைய வேலையை உலகம் செஞ்சிட்டதுக்கு அப்புறம் உலகத்தை முடிச்சிருவான். அது என்ன வேலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஈசா நபி வருவாங்க, அல்லாஹ்வுடைய ஆட்சியை நிறுவுவாங்க, 40 வருஷம் அந்த உலகத்தை அமைதியான முறையில் ஆட்சி நடத்துவாங்க. அப்புறம் என்ன நடக்கும், மென்மையான ஒரு காற்று வரும், நல்ல மனிதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருவாங்க. அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பூமி பிளந்துப்படுறோம், முடிஞ்சிரும். அப்ப புரியலையா வேலை என்னங்கிறது? அப்ப அல்லாஹ் எதுக்கு தேவை, என்ன தேவைங்கிறது நம்ம தெரியணும்ல. அது வரைக்கும் இபாதத் நடந்துட்டு இருக்கு, அல்லாஹ் உலகத்தை அழிக்கல. அது வரைக்கும் ஹஜ் நடந்துட்டு இருக்கு, அல்லாஹ் உலகத்தை அழிக்கல. மார்க்கம் முழுமை அடைஞ்சிருச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய டார்கெட் எது? ஈசா நபி வந்து கம்ப்ளீட் பண்றாங்க இல்லையா, அதுதான் அல்லாஹ்வுடைய டார்கெட். அந்த டார்கெட் கம்ப்ளீட் ஆனா உலகம் அதுக்கப்புறம் இயங்காது, தேவையில்லை. ஏன்னா நம்ம படைக்கப்பட்டதுக்கு காரணமே அதுதான். அந்த படைப்பின் நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிடுவோம். அப்ப அது ஈசா நபி எப்படி நிறைவேற்ற பெரிய விஷயம். அதெல்லாம் ஈசா நபிக்கும் இதுக்கு என்ன பங்களிப்பு இருக்கு, ஏன் ஈசா நபி திரும்பி வரணும், அது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான விஷயங்கள் தான் குர்ஆன்ல. நீங்க பக்ராவில் எடுங்க, ஆலை இம்ரான்ல எடுங்க, நிசாவில் எடுங்க, மாயிதால எடுங்க, வெறும் இதை பத்தியே பேசும். எந்த பேஜ் திரும்பினீங்கனாலும் இதை சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே அது பேசப்பட்டிருக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இதுதான் அந்த வேலை. அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகள் முழுமையாக எல்லா நிலையிலுமே பின்பற்றப்பட வைக்கணும் இந்த பூமியில. அது முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சது. அதுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்க அல்லாஹ்விடத்துல சிறப்பு பெற்றவர்கள். இவங்க